இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போகிற செய்தியோட தலைப்பு வந்து நீங்கள் தேவர்கள். நீங்கள் தேவர்கள், யூ ஆர் காட்ஸ். சரிங்களா, யூ ஆர் காட்ஸ். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன வசனம் ஆதாரமாக பார்க்க போகிறோம்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் மற்றும் 34வது வசனம், சங்கீதம் 82 6வது வசனம். சரிங்களா, யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அடுத்து யோவான் 10:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? சங்கீதம் 82:6 நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மூணு வசனத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். முதல் வசனம் யோவான் 10:30. இதில் என்னென்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அவர் கடவுளுக்கு தன்னை சமப்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 31 அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அதாவது 30வது வசனத்துக்கு அடுத்து, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். நான் ஃபஸ்ட்டு 30வது வசனத்தை சொல்லிடுறேன். நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடந்த செய்தி. சரிங்களா, யூதர்கள் மத்தியில் கடவுளை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாத நிலைமையில், ஒரு மறைபொருளாக, ஒரு குழுச்சொல்லாக, ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பீப்புள் மட்டுமே, சில மனுஷருக்கு மட்டுமே கடவுளை அறிந்து கொண்டு கடவுளை அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழ்கிற அனுபவத்தில் இருந்த நிலைமை. சரிங்களா, இதில் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் போது அவர் கடவுள்ன்றதை மட்டும் கிளைம் பண்ண அவர் வரலை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்ன்றது எப்படின்னா, ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன். இதில் என்ன இங்கிலீஷில் சொல்லியிருக்குன்னா, யோவான் 10:30 யோவான் 10:30 பார்த்தீங்கன்னா, ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா 10:30 ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். இதுதான் சொல்லியிருக்கு. என்கேஜி வெர்ஷனில் வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 10 verse number 30 ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். இதில் என்னென்னா, அந்த கனெக்டிவிட்டி இவருக்கு அந்த வானம் திறக்கப்பட்ட அனுபவம். அதாவது இவர் ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன்னு எதை சொல்கிறாருன்னா, 30 வயசில் ஒரு யோர்தான் நதி கரையில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்தாவியானவரை பெற்று பரிபூர்ணம் அடையும் போது பெறப்பட்ட பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தில் சொல்கிறாரு. அவர் பிறக்கும்போது புனிதராக இருந்திருக்கலாம், ஆனால் பிறப்பிலே அவர் கடவுளோடு இணைஞ்சு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் என்ற அனுபவம் எப்போ வந்துச்சுன்னா, அந்த யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஜெபம் பண்ணும்போது தான் வந்தது வானம் திறக்கப்படுகிற அனுபவம். வானம் திறக்கப்படுகிற அனுபவம்னா, தமிழ்நாட்டில் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தமிழில் ஈஸியாக சொல்லணும்னா, இது ஒரு குறிப்பிட்ட சொல்லலை குறிப்பிடுவாங்க. துரியம்னு சொல்லுவாங்க, துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. துரிய நிலை சகசிரார சக்கரம் திறந்த நிலையில், இந்த நிலையில் மனித ஆவியும் கர்த்தருடைய ஆவியும், அதாவது தேவனுடைய ஆவியும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகிற இடம். அந்த சகசிரார சக்கரம் திறக்கும்போது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகிற இடம்னு நம்ம தமிழ் வேதங்களில் குறிப்பிடப்படும். இது சொல்லப்படும் போது எப்படி சொல்லப்படுதுன்னா, யூதர்கள் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி இருக்குது, இல்லை ஒரு ஜக்கில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அதை கடலில் ஊற்றிடுறீங்க. இப்போ ஒரு பெரிய கடலில் அந்த தண்ணியை ஊற்றிடுறீங்க.
இப்போ அந்த தண்ணிக்கும் அந்த கடலுக்கும் உண்டான சம்பந்தம் எப்படி இருக்குது? அதை அந்த கடலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை போர் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு. அந்த தண்ணி வேறு நிலைமையில் இருந்தது. அந்த ஜக்குக்குள்ளே இருந்த தண்ணியாக இருந்தது, இல்லை அந்த டம்ளருக்குள்ளே இருந்த தண்ணியாக இருந்தது. அது வந்து மனுஷத்துவம். அதே வந்து கடல் தனியாக இருந்துச்சு, இந்த தண்ணி தனியாக இருந்துச்சு, இந்த டம்ளரில் இருந்த தண்ணி தனியாக இருந்துச்சு. இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த அனுபவம், அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அனுபவம் என்னன்னா, இந்த ஜக்கு தண்ணியோ இல்லை இந்த டம்ளர் தண்ணியோ என்ன ஆகுதுன்னா, அதை போர் அவுட் பண்ணுறோம், அதை ஃபுல்லாக அதில் ஊற்றிடுறோம், கடலில் கலந்துடுது. இப்போ அந்த கடலுக்கும் அந்த தண்ணி கலந்த தண்ணிக்கும் வித்தியாசமே இருக்காது. அது ஒருவேளை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும் கலக்கிறதுக்கே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது கரைஞ்சிடும், இல்லை அதோட சேர்ந்து தன்னுடைய சுயத்தன்மையை வந்து இழந்துடும். அது அந்த கடலுடைய தன்மையாக ஆகிடும். அதுபோல் வந்து மனிதன் வந்து ஒரு நிலை வரைக்கும் வந்து மனிதனாக இருக்கிறான். கடவுளோடு கலக்கப்படும் போது வந்து அவன் தன் நிலையை கரைந்து, தன் நிலையை மறந்து கடவுள் நிலையோடு ஐக்கியமாயிடுறான். ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், அந்த நிலைக்கு வராரு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். இதில் என்னன்னா, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அவர் அதோட நிறுத்தலை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், இதோட அவர் நிறுத்தலை. இதில் என்னன்னா 34வது வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா? அவர் யாரை பார்த்து சொல்றாருன்னா, மனிதர்கள், அவரை கேள்வி கேட்டவங்களை பார்த்து சொல்றாரு. நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. இவர் எங்கிருந்து இதை கோட் பண்றாருன்னா, சங்கீதம் 82 வசனம் 6வது வசனம். சங்கீதம் 82 வசனம் 6வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். சங்கீதம் 82:6 இதுதான் கோட் பண்றாங்க. நீங்கள் எங்க வருதுன்னா யோவான் 10:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எங்கே எழுதியிருக்கு வசனம்? சங்கீதம் 82:6 எழுதியிருக்கு. இந்த 10:34 இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா, ஜீசஸ் ஆன்சர்ட் தம், இஸ் இட் நாட் ரிட்டன் இன் யுவர் லா, ஐ செட் யூ ஆர் காட்ஸ். இந்த காட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்காது, ஸ்மால் லெட்டரில் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் கடவுளாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கீங்க. இந்த சரீரத்தில் வாழற வரைக்கும், நீங்கள் ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கீங்க. அந்த என்கேஜி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் காட்ஸில் ஒய் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், உங்களை மென்ஷன் பண்ணுறதுக்காக. காட்ஸ்ன்னு சொல்லும்போது ஜி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அது கடவுளை குறிக்கும், ஜி ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்தால் அது வேற ஒருத்தரை, அதாவது நம்மளை மனிதர்களை பற்றி குறிக்குது. அதாவது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்கள். அதாவது இது எப்போ உணர முடியும்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரினோட அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு அந்த ஆற்றலினாலும் அந்த கடவுளுடைய ஆவியினாலும் நம்ம தூய்மையாக்கப்பட்டு ஒரு பரிபூரண நிலை, நம்ம எண்ணம், சொல், செயல் இதிலெல்லாம் ஒரு பரிபூரண தூய்மை வரும்போது நம்ம மனசாட்சி சொல்லும். அப்போ வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதாவது நான் ஏற்கனவே முன்ன ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பேன், ஹெர்மெட்டிக் பிரின்சிபல்னு. க்ரீக்கில் ஒரு ஹெர்மெட்டிக் பிரின்சிபல்னு இருக்குது. ஆஸ் அபவ் சோ பிலோ. ஆஸ் அபவ் சோ பிலோன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அதாவது அண்டத்தில் என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆவி, சரிங்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? மனுஷருடைய ஆவி. இந்த கர்த்தருடைய ஆவி மனுஷருடைய ஆவிக்கு என்ன வித்தியாசம்னா, இது இணைக்கப்படாமல் இருந்தால் அதுக்குள்ள வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம்.
கர்த்தருடைய ஆவிக்கும் மனுஷருடைய ஆவிக்கும் வித்தியாசம் இருக்குன்னா அது இணைக்கப்படாமல் இருக்கும்போது அது வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். அது ரெண்டும் எப்போது கனெக்ட் ஆகி ஒரு ஃபெல்லோஷிப்பில், ஒரு ஐக்கியத்தில் ஒரு இணைக்கப்படுதோ, தொடர்ந்து கர்த்தருடைய ஆவி சப்ளை பண்ணப்படுதோ, ப்ரொவிஷன் கொடுக்கப்படுதோ, தொடர்ந்து கடவுளுடைய மேற்பார்வையில் தம்முடைய மேற்பார்வையில் தம்முடைய கரத்தை உங்கள் மேலே வைக்கும்போது, அதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது, அதாவது தொடர்ந்து ஃப்ளோ இருக்கணும், அந்த ஃப்ளோலேயே இருக்கணும், நீங்கள் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். 24/7 ரிசீவ் பண்ண முடியும். அதாவது சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் உறங்கினேன் என் ஆவியோ விழுத்திருந்தது, நான் நித்திரை செய்தேன் என் ஆவி விழுத்திருந்ததுன்னுவார். போல நீங்கள் தூங்கினால் உங்கள் ஆவி அந்த கர்த்தருடைய ஆவியோட கனெக்ட் ஆகிருக்கும். இது சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, நீங்கள் உங்களுடைய எனர்ஜி அல்டிமேட்டாக உங்களுடைய காசல் பாடி அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அவங்களுக்கு தூங்கின ஃபீலே கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கலன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் தூங்குவாங்க, நல்ல அந்த எஃபெக்டிவ் ஸ்லீப் கிடைச்சதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பரிசுத்த ஆவியை தொடர்ந்து அவங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளாக அறிவிக்கிறதுக்காக மட்டும் வரல. அவர் எங்கேயுமே தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்துறதுக்கோ, அதை கிளைம் பண்ணுறதுக்கோ, இல்லை என்னுடைய காலில் எல்லாரும் விழுந்து கிடக்கணுன்றதுக்கோ, அந்த மாதிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த காலத்தில் அதை கொண்டு வரல. அந்த மாதிரியான வழிமுறைகளையோ அந்த வழிபாட்டு முறைகளையோ கொண்டு வரல. இன்னும் கேட்டிங்கன்னா அவர் வழிபாட்டு முறையே கொண்டு வரல. யூதர்களுடைய வழிபாட்டு முறையை மாற்றி அமைக்கணும், நீங்கள் எல்லோரும் தேவர்கள் என்பதை அறிந்து கொள்ளணுன்றது தான் அவருடைய நோக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா யூதர்கள் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் கட்டுப்பாட்டில் அந்த ஜனம் அடிமையாக இருந்தது. ஏரோது யூத ராஜாக்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. ராஜாக்களுக்கு அடிமையாக இருக்கிற காலம் எப்பவும் இருக்குது, இப்போ இருக்கிற காலத்துலையும் சரி, இப்போ நம்ம ராஜாவுக்கு அடிமையாக தான் இருக்கும். அதனால் மத குருமார்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. ராஜாக்களுக்கு அடங்கி இருக்கிறதுன்னும் போது வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாதது. அது ஒவ்வொருடைய நாட்டுடைய தனிப்பட்ட நிலை. அது மத குருமாருக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது அது நம்மளா விருப்பப்பட்டு போய் அடிமையாக இருக்கிறது. நம்ம வேணாம்னா அதை நீக்கிக்கலாம். நம்ம இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இப்போ 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஆர்டிகிள் 25 படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 ஆர்டிகிள் 25 அதன்படி நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு முழு மத சுதந்திரம் கொடுக்கப்படுது. அதனால் இந்த மதத்தில் தான் இருக்கணும், இந்த மதத்தில் இருந்தால் தான் நீங்கள் சொர்க்கம் போக முடியும், இந்த மதம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கான வழின்ட்டு நம்ம ஒரு மார்க்கத்தையோ ஒரு மதத்தையோ சொல்ல முடியாது. அது ஒரு மத குருமார்களுக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு அடிமைப்படுத்துக்கிறதா இருக்குமே தவிர அறிவுபூர்வமானது கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராரோ அதை சொல்ல வரேன். என்னுடைய கருத்தை சொல்ல வரல. அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்றதை நான் புரிந்து கொண்டதை அது சொல்ல வரேனே தவிர என்னுடைய கருத்துக்கள் இங்கே திணிக்க வரல. சரிங்களா? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னும் போது அவருடைய ஆவி, அவருடைய உள்ளான மனுஷன் த ட்ரூ ஐ ஆம். அதாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேர் கேட்டு வச்சிங்களேன், மை நேம் இஸ், இப்போ ஒரு யாராவது ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரமேஷ் குமார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட அந்த ரமேஷ் குமார்ன்ற குழந்தைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டிங்கன்னா மை நேம் இஸ் ரமேஷ் குமார்ன்னும். அது இன்னும் தன்னுடைய செல்ஃபை ரியலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். இதே அது ஒரு அடலசன்ஸ் கடந்து நல்ல ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது ஐ எம் ரமேஷ் குமார்னு சொல்லுவார். மன்னிக்கணும், ஐ எம் ரமேஷ் குமார்னு சொல்லுவார். ஈ ரியலைஸ்ட் வாட் இஸ் ஐ ஆம்.
அந்த அவருக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை தெரிஞ்சு கொண்டாரு, ஐஎம்ன்றதை தெரிஞ்சு கொண்டாரு. சரிங்களா? இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஐஎம் நான் தான் சொல்லும்போது அந்த ரோம படைகள் வந்து கீழே பின்னிட்டு விழுவாங்க. அதாவது ஐஎம்னும் போது, ஐஎம்னு சொல்லும்போது அந்த நான் தான், வேற எதுவுமே சொல்லலை. அவருடைய ஃபுல்லான ஜீசஸ்ன்ற பேர் கூட சொல்லலை. ஐஎம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த படைகள் பின்னிட்டு விழுந்தது. காரணம் என்னன்னா, அதுலேயே வந்து அந்த அவர் தன்னை உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? தான் வந்து கடவுளிடத்துல முழு ஐக்கியம் கொண்டு இருக்கிறேன், கடவுளிடத்துல இருந்து எனக்கும் அந்த தொடர்ந்து ஐக்கியம் இருக்குது, நான் மரித்தாலும் கடவுளிடத்துல இருந்து அங்கே தான் என்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கோ அங்கே போய் சேருவேன். அந்த ஐக்கியத்தின் மூலமாக இந்த சரீரத்தை திரும்ப கொண்டு வர முடியும், உயிரோட உயிர்த்தெழுதலை கொண்டு வர முடியும், இந்த ரிசரக்ஷன் முடியும். அதாவது ஒரு ப்ராக்டிஸ்ங்க இது. அவர் வாழ்நாள் முழுக்க, அதாவது தன்னை சொத்தமாக காத்துக்கொள்ளும் போது, ஒரு புனிதராக காத்துக்கொள்ளும் போது, அந்த 3 வருஷ ஊழிய காலத்தில் அவர் 24/7 வந்து அவர் வந்து பிதாவோட ஐக்கியத்தில் இருந்தார். பிதாவோட ஐக்கியத்திலேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இரவும் பகலும் ஜெபிக்கிறாரு, இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு, பகலெல்லாம் ஊழியம் செய்கிறாரு. அந்த கனெக்டிவிட்டி கட்டே ஆகலை. அவருடைய மரணத்தின் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கட்டானது என்ன ஆகுதுன்னா குறிப்பிட்ட நேரம் தான் கட் ஆகுது. திரும்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்டோர் ஆகிடுது. அதான் அந்த உயிர்த்தெழுதல் வல்ல மேம். அவர் வந்து அந்த 3.5 வருஷம் வந்து அந்த ஐக்கியத்தில் இருந்ததுனால பிதா அவரை தனியே விட்டு விடவில்லை. இப்போ அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் என்ன இருந்துச்சுன்னா, அந்த 3 நாளுக்குள்ள அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துச்சு. அந்த 3 நாள் அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கும்போது 3.5 வருஷம் தொடர்ந்து அந்த அனுபவம், அதே அனுபவம் 3 நாட்கள்ல அவருடைய சரீரத்தை உயிரோடு கொண்டு வந்துடுச்சு. அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனை கொண்டு வந்துடுச்சு மறுபடியும். இதை வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் பண்ணி பாருங்க. ஒரு ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்க உங்களுக்கு, அதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு வந்து, அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்ன்றது உண்மையை சொல்லணும்னா அடுத்த பிறவிக்கு கூட தொடரும். இதில் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, இதில் ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய ஆன்மா எங்கே போச்சு, இந்த கேள்விக்கு வரும். கிறிஸ்தவர்கள் சொல்கிற ஆன்மான்ற விஷயத்துக்கும் மற்ற மதங்கள்லையும் இந்து மதத்திலையும் சொல்கிற ஆன்மான்ற விதத்துக்கும் வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மா அழிவதில்லை, மறுபிறப்பு எடுக்கும். கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மாவை அழிக்க கடவுளுக்கு அதிகாரம் உண்டுன்னு அந்த பிரகாரமாக எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுங்களா? ஆன்மா மரிச்சாலே அடுத்த பிறப்பை எடுத்துரும். அதை தான் வந்து இந்து மதத்தில் சொல்கிறாங்க. எங்கே வந்து மரணம் இருக்கோ அங்கே வந்து அடுத்த ஜனனம் வந்து ஆரம்பிச்சிடும். எங்கே மரணம் இருக்கோ அடுத்து ஜனனம் இருக்கும், எங்கே ஜனனம் இருக்கோ அங்கே மரணம் இருக்கும். இந்த பிறவி தொடர் சங்கிலி வந்து தொடர்ந்துன்னே இருக்கும். இந்த சங்கிலியிலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்து விடுபடுறாருன்னா, அவர் செஞ்ச அந்த ஊழியம்தான். அவர் வந்து அந்த ஊழியத்தை உத்தமமாக செஞ்சார். அந்த பிதாவின் ஐக்கியத்திலேயே இருந்தார், அந்த யூனிவர்ஸோட கனெக்டாக இருந்தார், அந்த யூனிவர்ஸோடைய சோலோட கனெக்டாக இருந்தார். பிதான்ற ஒரே ஒரு அந்த உச்சபட்ச அந்த இன்ஃபினிட்டி ஆற்றலோடு இருந்ததுனால அந்த ப்ராசஸ் வந்து அவர் அந்த ஜீவனை எடுபட அவரே கொடுத்தாலும் திரும்ப அவருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடக்குது. ஏன்னா வந்து அந்த ப்ராசஸை நடத்துறதுக்கு அவருக்குள்ள ஜீவன் இல்லையே தவிர அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது எடுபட்டு போயிடுதே தவிர, அதை கொடுக்க பிதா வந்து அந்த ப்ராசஸில் ஜீவனோடு இருக்கிறார். அந்த கொடுக்க அந்த ப்ராசஸை தொடர்ந்து நடத்த
அந்த பக்கம் அதர் சைடில் இருந்து நீங்கள் இந்த பக்கம் இருந்து பார்க்குறீங்க. ஆஸ் அபோவ் சோ பிலோன்ற கான்செப்டில் வாங்க. இந்த சோ பிலோவில் எம்டி ஆயிடுச்சுன்னா ஆஸ் அபோவ்ல வந்து ரிசீவ் ஆகுது. இந்த அதான் இந்த கான்செப்ட். ஆஸ் அபோவ் சோ பிலோன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு மட்டும் இல்லை, பிண்டத்திற்கு தேவையானது எல்லாவற்றையுமே அண்டம் கொடுக்கிறதுன்னு அர்த்தம். ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டலிட்டி சப்ளைஸ். இந்த பிண்டத்துக்கு தேவையான எல்லாவற்றையுமே அந்த அண்டம் கொடுக்கிறது. அதாவது சில பேரெல்லாம் வந்து நான் பல காலம் வந்து தண்ணீர் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த பிண்டத்திற்கு தேவையானது, இந்த சரீரத்துக்கு தேவையானது, இந்த சரீரத்துக்கு தேவையானதை அந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வந்துங்க நானும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், அதாவது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இது வந்து கிறிஸ்தவ மரபு. சரிங்க, இந்து மரபில் வந்து ஆன்மா சாக மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் ஆன்மா வந்து சாகாத நிலையிலே இருக்கா? அதாவது ஆன்மா இருக்கும், ஆனால் விழிப்பு நிலையில் இருக்காது. விழிப்பு நிலையில் இல்லைனால ஆன்மா மரிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். விழிப்பு நிலையில் இல்லைன்னா அது உறக்க நிலையில் இருக்குன்னு அர்த்தம். உறக்க நிலையை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நம்ம வந்து டெத்துக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் ஸ்லீப்பு. எ ஸ்மால் டெத் இஸ் ஸ்லீப், எ லாங் ஸ்லீப் இஸ் டெத். நான் சொல்றது புரியுதுங்களா? எ ஸ்மால் டெத் இஸ் ஸ்லீப், எ லாங் ஸ்லீப் இஸ் டெத். நான் தெளிவாக சொல்ல வருமா? தமிழில் சொல்லிடுறேன். அதாவது குறுகிய நேர மரணம் உறக்கம், நீண்ட நேர உறக்கம் மரணம். சரிங்க, இதில் நம்ம அடுத்தது போயிடலாம். அது போல் ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கிறவங்களால தான் வந்து இயேசு கிறிஸ்து ஆன்மா விழிப்பு நிலையிலே இருந்தது. அவர் அந்த ஜீவன், அந்த ரத்தம் சிந்தி அந்த பிசிக்கல் பாடியில் வந்த டெத் வந்து அந்த அவருக்குள்ள இருக்கிற மற்ற இன்னும் வந்து 2 ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு, காசல் பாடி இருக்கு. பிசிக்கல் பாடி மட்டும்தான் அங்கே சாகுது. ஆஸ்ட்ரல் பாடியும் காசல் பாடியும் கனெக்டட் வித் காடு. அது கனெக்டாக இருக்கும்போது ரிசீவ் பண்ணுது. ஒரு பிசிக்கல் டெத் அடைஞ்ச உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறான், என்ன நடக்குதுன்னா அந்த எனர்ஜி ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. அது கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு ஒரு 3 days டைம் எடுத்துக்குது. அதனால தான் அவர் சொல்ற 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். இந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஷியூராக ஒரு 100% ஒரு முழுமையான உத்தரவாதத்தோடு அவரால் சொல்ல முடிஞ்சது. சரிங்களா? இதில் வந்து என்னன்னா அவருக்கு மட்டும் சொல்லிட்டு போகல, இதை உங்களுக்கும் எங்களுக்கு நமக்காகவும் சொல்லிட்டு போயிருக்காரு, எனக்காகவும் உங்களுக்காகவும் சொல்லிட்டு போயிருக்காரு, நமக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. சரிங்களா? இதில் பாருங்க, யோவான் 10:34, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? ஜான் chapter 10 verse 34. Jesus answered them, is it not written in your law? I said, you are gods. You are gods. இந்த காட்ஸில் வர ஸ்பெல்லிங் ஜி வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் செய்ய போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தேவர்களாக இருக்கிறீர்கள். அதே சமயம் பாவம் செய்கிற ஆத்மா மரிக்குன்னும் போது என்னன்னா விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு போகுது. அது சரிங்களா? திரும்ப அது விழிப்பு நிலைக்கு கொண்டு வரத்துக்காகத்தான் இந்த கிறிஸ்துவத்தில் நிறைய பயிற்சிகளையும் அவர் ரத்தத்தினால் கழுவப்படுதல் போன்ற பயிற்சிகளையும், இன்னும் ஜெபம், வேத வாசிப்பு, இன்னும் பல பயிற்சிகள் இருக்குது. அதனால் மன்னிக்கும், பல பயிற்சிகள் இருக்குது. அதனால தான் வந்து அது தொடர்ந்து செய்யணும், மேற்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கருத்துருக்குள் களி கூறுங்கள். நான் இதோட என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன்.